பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மை அல்ல. அதுவும் 7 பாலம் அதிமுக ஆட்சியில் உடைந்திருக்கின்ற செய்தி சொல்லிவிட்டு 4 பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அது 4 பாலம் உண்மை அல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. விழுப்புரம் தலவானூர் பாலம் சொல்றாரு. அது பாலம் அல்ல, தடுப்பணை. அந்த தடுப்பணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. தடுப்பணையின் 2 பக்கங்களிலும் மண்கரை இருந்தது. அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் அந்த பாலம் தண்ணீர் தேக்க முடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் தடுப்பணை அப்படியே தான் இருக்குது. தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா தடுப்பணையினுடைய 2 பக்கவாட்டிலும் அந்த ரீட்டைனிங் வால் சரியா கட்டாகாரத்துல தான் அந்த மண்கரை உடைந்துதான் சேதமடைந்திருக்க ஒழிய தடுப்பணை சேதமடையவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் 2001 சுமார் 8 லட்சம் ரூபாயில ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்டது. அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக அம்மா அவர்கள் இதுல நாகநதியின் குறுக்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி 9/10/2012 திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட செய்தி தவறான செய்தி. 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட கல்வெட்டு சேதமடைந்துள்ளது. அதற்கு பதிலாக பெரிய பாலம் 9/10/2012 இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டப்பட்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் தவறான செய்தி. அதே போல வடவேடு ராமர் கோயில் சாலையில கமடலா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்ததாக தவறு. 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்பொழுது தனியார் நிறுவனத்திற்கு இந்த பாலம் கட்டுகின்ற பணியை ஒப்படைத்தாங்க. அந்த பாலத்தின் மதிப்பு 13.6 மதிப்பு ரூபாய் மதிப்பு. 2015 போது அதிமுக ஆட்சியின் போது பெரும் மழையின் போது தண்ணீர் அதிக அளவு சென்றதால் 2 பக்கவாட்டு 2 பக்கமும் சுவர்கள் அரிக்கப்பட்டது. மண்ணா இருந்தது, சுவர் அரிக்கப்பட்டு போச்சு. அப்பொழுது அம்மா அவர்கள் அந்த 2 பக்கமும் அந்த பாலத்தின் 2 பக்கங்களிலும் சுவர்கள் எழுப்பி அம்மா அவர்கள் திறந்தாங்க. திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம், அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் இல்ல. இருந்தாலும் கனமழையின் போது 2 பக்கவாட்டிலும் தண்ணீர் அரித்து செல்லப்பட்டது. அந்த அரித்து செல்லப்பட்ட பகுதியில் காங்கிரஸ் சுவர் அமைக்கப்பட்டு அதுவும் அம்மா திறந்தாங்க. அதுவும் ஒரு தவறான செய்தி. கடலூர் மாவட்டத்தில் சிங்காரத்தோப்பு பாலம் அது இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அது தவறு. அந்த பாலப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு தாங்கு தூண் அமைப்பாங்க. காங்கிரஸ் போடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா கீழே தாங்கு தூண் அமைச்சுதான் காங்கிரஸ் போடுவாங்க. அப்போ ஒரு பகுதி சருகி போனதுனால அந்த பாலம் பாதிச்சது. உடனடியாக சரி செஞ்சு காங்கிரஸ் போட்டாங்க. இதுதான் நிலைமை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்துள்ளார் என்பதை நேரத்தில் விளக்குகின்றேன்.